நீங்கள் கூறியதில் இந்த டிஜிட்டல் அந்த ஆவணங்களை வெளியிடுவது தொடர்பாகவும் நேற்று உச்சநீதிமன்ற அந்த நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் அந்த ஞானேஷ்குமார் வந்து அவர் கூறியிருக்கிறது என்னவென்றால், அந்த டிஜிட்டல் ஆவணங்கள் வெளியிடுவது வந்து தனிநபர் வாக்காளரின் தனிநபர் உரிமையை பாதிக்கக்கூடியது. ஏற்கனவே அதுபோன்று சிலரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது தனிநபர் உரிமையை மீறிய செயல் என்று அந்த ஞானேஷ்குமார் கூறியிருக்கிறார். இதே போலதான் அந்த சிசிடிவி காட்சிகளையும் நீங்கள் வெளியிட வேண்டும் வாக்காளர் மையங்களில் என்று கேட்ட கேள்விக்கும், சிசிடிவி மையங்கள் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குச்சாவடிகளில் அந்த சிசிடிவி அந்த காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 1,00,000 ஆண்டுகளே ஆகும், கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகள் ஆகும் அந்த காட்சிகளை ஆய்வு செய்வதற்கு என்று கூறியிருக்கிறார். இந்த இரண்டுக்கும் அவர் பதில் கூறியிருக்கிறார். தனிநபர் உரிமையை பாதிக்கக்கூடிய அளவில் இருப்பதால் டிஜிட்டல் ஆவணங்களை வெளியிட இயலாது என்று கூறியிருக்கிறார். மற்றொன்று, இந்த முறைகேடு நடைபெற்றதாக கூறுகிறார் ராகுல் காந்தியின் அந்த செய்தியாளர் சந்திப்பில். அந்த மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலின் போதுதான் எங்களுக்கு அந்த சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் தான் நாங்கள் வந்து பெங்களூர் மத்திய தொகுதியில் உள்ள அந்த மகாதேவ்புரா வாக்குச்சாவடியில் நாங்கள் முறைகேடு நடைபெற்றிருப்பதை கண்டுபிடித்தோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தேர்தல் நடைபெற்று 45 நாட்களுக்குள் வழக்குகள் போட்டால் அதை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை நடவடிக்கை எடுத்திருப்போம், இப்படி பொத்தாம் பொதுவாக கூறக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் நேற்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். நீங்கள் எப்படி சொல்ல நினைக்கிறீங்க? இதுல அவங்க மழுப்பலான பதிலை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க. வெளிப்படையான கேள்வி என்னவென்றால் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்குவது ஏன் என்பது குறித்து தெளிவான பதில் இல்லை. 1,00,000 வாக்காளர்கள் எவ்வாறாக போலியான தகவல்களோடு, போலியான புகைப்படத்தோடு, போலியான முகவரியோடு எப்படி ஒரே ஒரு தொகுதியில் இணைக்கப்பட்டார்கள் என்பதற்கும் பதில் இல்லை. ஆக வெளிப்படையான குற்றச்சாட்டுகள், இந்த 2 குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளிக்காமல் 45 நாட்களுக்குள் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் பொருத்தமற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளே இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆக இந்தியாவினுடைய தேர்தல் முறையே ஒரு மாபெரும் கேள்விக்குள்ளானதாக இருக்கக்கூடிய சூழலில் தன் மீதான கரையை குறித்து விளக்கப்படுத்துவது என்பது அந்த கட்சியின் அந்த கட்சிகளுக்கு விளக்கம் அளிப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்திய தேச மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. டிஜிட்டல் டேட்டாவை நான் ஒரு கட்சிக்கு வழங்கினேன் என்றால் அது அவர்களுடைய பிரீச் ஆஃப் பிரைவசி என்று தேர்தல் ஆணையம் கருதும் என்றால் அதற்கு குறித்தான முறையான கோப்புகளை கையெழுத்திட்டு கான்பிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் போட்டு அந்த தகவலை அவர்களால் பகிர முடியும். அல்லவென்றால் இது குறித்தான உரிய ஒரு 3ஆம் தரப்பு விசாரணை கமிட்டி அறிக்கையை உருவாக்கி அல்லது பாராளுமன்ற நிலைக்குழுவை உருவாக்கி அதில் விசாரணை நடத்திவிட முடியும். இதை எதுவும் செய்யாமல் அவர்கள் இதை மழுப்பலான பதிலை கொடுப்பது என்பது மட்டும்தான் நடந்து வருவதை பார்க்கின்றோம். இது எந்த வகையில் நேர்மையானதல்ல. சிசிடிவி காட்சிகள் என்பதை பார்ப்பதற்கு பல 1000 ஆண்டுகள் ஆகும் என்று அந்த தேர்தல் ஆணையம் கருதும் என்றால் அதை பற்றி அக்கறை கொள்ள வேண்டியது பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான். ஆகவே இவற்றை எங்களுக்கு எது தேவையோ அந்த டேட்டாவை அதற்குரிய தகவல்களை மைனிங் செய்து கொள்வது, கண்டெடுத்துக் கொள்வதற்கான பல சாப்ட்வேர்கள் வந்துவிட்டன, பல மின் பொருட்கள் வந்துவிட்டன. ஆக அதை எடுப்பது என்பது இன்றைக்கு எளிமையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இத்தனை 1000 ஆண்டுகள் ஆகும் அந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்கு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் எப்படி எதற்காக அதை எடுத்தீர்கள் என்கின்ற கேள்வியும் நமக்கு வருகிறது. ஆகவே இந்த தகவல்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 20-25 தொகுதிகளாவது குறைந்தபட்சம் மேலதிகமாக கிடைத்திருக்கிறது. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் எதிர்க்கட்சிகளுக்கு 317 இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும் என்று பரகலா பிரபாகர் அவர்கள் தெரிவிக்கின்றார். பரகலா பிரபாகர் அவர்கள் நிதியமைச்சரினுடைய கணவர். அவர் வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கிறார். கிட்டத்தட்ட 317 தொகுதிகள் எதிர்க்கட்சிகள் வென்றிருக்க வேண்டிய இடத்திலே இன்றைக்கு பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி, 400 தொகுதிகளை வென்றுவிடும் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு சிறுபான்மை ஆட்சியை அமைத்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு என்பது அப்பட்டமாக வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறது. ஆகவே இது அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது குறித்து அனைத்து மக்களும் கவலை கொள்ள வேண்டும். இது குறித்து தேர்தல் ஆணையம் குறித்து அனைவரும் கேள்வி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வர இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்குரிய அனைத்தையும் இவர்கள் செய்வார்கள் என்பதை இச்சமயத்தில் நாம் கவலையுடன் கவனிக்க வேண்டியது. ஓகே, தோழர் திருமணம் காந்தி, நீங்கள் கூறியது போலவே இந்த தேர்தல் முடிவுகள் அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 240 தொகுதிகளில் ஒரு 25-35 தொகுதிகளில் அந்த 30,000 வாக்குகளுக்கு
இடையில் தான் அந்த வித்தியாசம் இருக்கிறது என்பதால் அந்த பெரும்பான்மையை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த 35 தொகுதிகளில் இத்தகைய முறைகேடுகள் அல்லது நடைபெற்றிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு கூறுகிறார். நீங்களும் சொல்றீங்க. ஆனால் தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றி இருக்குது. அங்கே வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் இல்லையா? இல்ல, அந்த இடத்துல அவர்களுக்கான தெலுங்கானாவை பொறுத்தவரை அவர்களுடைய கவனம் என்பது மாநில தேர்தல் என்பதை விட ஒன்றிய அதிகாரத்தை பிடிப்பதான் முதன்மை கட்டமாக இருக்கிறது. அவர்கள் தென் மாநிலங்களை பற்றி அதிக கவலை கொள்வதில்லை. அவர்கள் ஒன்றிய அதிகாரத்தை கையில எடுத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகிறார்கள். ஆகவே ஒன்றிய அதிகாரம் கையில் கிடைத்த பிறகு தேவைப்படும் என்றால் மாநிலத்திற்குள்ளாக அவர்கள் முறைகேடுகள் செய்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆகவே ஒன்றிய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் இந்த முறைகேடுகளை செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்க முடியும். ஒன்றிய அதிகாரம் தான் மிகப்பெரிய அதிகாரம். அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அமலாக்கத்துறையிலிருந்து சிபிஐயிலிருந்து அனைத்தையும் பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடிகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்வதற்கான அனைத்து ஏமாற்றுகளையும் அனைத்து போலியான தகவல்களை உருவாக்குவதிலிருந்து அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்.